மருமகள் கவலை பண்ணுமா என்ன? உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை. பிள்ளைங்க மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்காதீங்க. அப்படி அப்சஸ்டா இருக்கிறனால தான் உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் செய்யணும்னு நினைக்கிறீங்க. நீங்க விரும்பலாம் மாட்டி இந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்லை, அவன் எங்கேயோ போயிடுவான். நீங்கள் உங்களோட கடைசி வரை இருக்க போது உங்க கணவர் தான். உங்க கூட கடைசி வரை இருக்க போது உங்க மனைவி தான். சொல்றதுக்கு ஆம்பளைங்க இல்ல, பூரா பேரும் போயிட்டாங்க. கடைசி வரை உங்களோடு வரப்போவது உங்கள் மனைவியோ அல்லது உங்களோட கணவர் தான். மேரிட் யுவர் ஸ்பௌஸ். உங்கள் மனைவி தான் நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க, உங்கள் கணவரை தான் நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க. நடுவில் பிள்ளைங்களை கொண்டாந்து கடைசி வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஒரு வாழ்க்கை வளர்த்துறோம். 24 வயசுல தனியா போயிட்டு எனக்கு பிடிச்சதை செய்யறேன்னு சொல்லல. பாமா இப்படி வளர்த்த இப்படி பண்ணி விட்டான், துரோகம் செய்து விட்டான், அதை செஞ்சு விட்டான், அவனுக்காக இந்த தியாகம் செஞ்சு நீங்க ஒரு தியாகமும் பண்ண வேணாம். நீங்க உங்களை பார்த்துங்க, அது போதும். அவனை பார்த்துப்பான். நீங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கை முழுக்க உங்க அப்பா அவங்க அப்பாக்காக தியாகம் பண்ணணும். ஏதோ 80s பிறந்த பிறகு வேற வழி இல்லாம காலம் முழுக்க தியாகம் பண்றாரு. எதுக்கு எல்லாரும் தியாகம் பண்றீங்க? தேவையான அளவுக்கு தியாகம் பண்ணுங்க. தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. உங்களோட அறிவின் வழியாகத்தான் நீங்க அடையாளம் காணப்படும். உங்கள் ஆளுமையின் வழியாகத்தான் நீங்க அடையாளம் காணப்படும். இந்த சமூகத்திற்காக நீங்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, பங்களிப்பு, அதன் வழியாகத்தான் நீங்க அடையாளம் காணப்படணும். உங்கள் தியாகத்தின் வழியாக நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்களும் தியாகத்தை பண்ணி எங்களையும் தியாகம் பண்ண சொல்லி உசுர் எடுத்து உங்க தியாகத்தை தூக்கி தீயில வைக்க சும்மா இருங்க. அவனை பார்த்துக்குங்க. புள்ள 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 புண்ணு பின்னாலே தெரியுது. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது, அங்க கூட்டு போறது, இங்க கூட்டு போறது, எல்லாத்துக்கும் போறது. அவனே கேட்டாலும் விடுறது இல்ல. எல்லாம் பண்ணி காலேஜ் எல்லாம் பண்ணி அவனுக்குலாம் ஒரு கல்யாணம் பண்ண பிறகுதான் வீட்டுல ஒரு கேரக்டர் இருக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இந்த 25 வருஷம்